ஓகே அடிச்சா ஒட்டட்டன் வெயிட்டடா சுள்ளான் சூடான சுளுக்கு எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி டயலாக்ஸ் எல்லாமோ இல்லை சில பில்டப் பாட்டெல்லாம் கேட்குறப்போ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன இந்த காலத்துல அடிப்பேன் குத்துவேன் கொல்லுவேன்னு என்ன பாட்டு எழுதுறாங்களோ என்ன வசனம் எழுதுறாங்களோ, எங்க காலத்துல எல்லாமே தெளிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா இது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரியான பில்டப் வசனங்கள் இல்ல பில்டப் பாட்டுகள் எல்லாமே வந்து சங்க காலத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா இனிமே வீட்ல பெரியவங்க யாராவது அந்த மாதிரி கேட்டா நீங்க தாராளமா சொல்லலாம், இது எல்லாமே புறநானூறுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படின்னு. எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். என் பேரு காயத்ரி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது புக்ஸ் அண்ட் லிட்ஸ் பாட்காஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம புறநானூறு அப்படின்ற விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன மேலோட்ட மாதிரி பார்த்துடலாம். ஆப்வியஸ்லி அந்த பேர் சொல்ற மாதிரி புறநானூறு, புறம் கூட்டல் நானூறு, 400 பாடல்கள் கொண்ட ஒரு சங்க இலக்கிய நூல். இது வந்து வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு புலவர்கள், கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட புலவர்கள் பாடின பாடல்கள். அதை வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசியில இருந்து 5th செஞ்சுரி சிஇ வரைக்கும் அந்த காலம், இடைப்பட்ட காலத்துல வந்து இத்தனை 150 புலவர்கள் பாடின பாடலை வந்து அவங்க வந்து தொகுத்திருக்காங்க. ஒருத்தர் தொகுத்திருக்காரு இல்ல நிறைய பேர் சேர்ந்து அங்கங்க இருந்த பாடல்களை தொகுத்துதான் 400 பாடல்களை வச்சிருக்காங்க. இது வந்து எப்படின்னா 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய வரிகள் கொண்ட பாடல்கள் வந்து இந்த அதை தொகுத்த வேலைகளை, இந்த சங்க இலக்கியங்களை வந்து தொகுத்த வேலைகளை செய்யறப்போ நிறைய அடி இருக்கிறதெல்லாம் இங்க போட்டோம், நான் கொஞ்சம் கொஞ்சம் லைன்ஸ் இருக்கிறதெல்லாம் இங்க போட்டோம் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதுல வந்து என்னன்னா இந்த 11 மேற்கணக்கு நூல்கள்ல எட்டு தொகை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுலதான் ஒரு பகுதி புறநானூறு அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறநானூறுல ஃபுல்லா அதுலயே வந்துருச்சு புறம் கூட்டல் நானூறு, புற வாழ்க்கையை பத்தி பேசுறது. இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா பில்டப் அப்படின்ட்டு, அது யாரோட பில்டப்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்துல எல்லாம் வந்து நிறைய புலவர்கள் வந்து மன்னர்களை வாழ்த்தி பாடுறது. அவங்க வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, அப்படி போர் புரிஞ்சாங்க, இப்படி கொடை கொடுத்தாங்க, ஆஹ் ஆஹ் தேரு அப்படியே தேரை வந்து ஒரு மலர் கொடிக்காக, ஒரு முல்லை கொடிக்காக கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து போர்வையை வந்து மயிலுக்காக கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பாடுறது. அப்புறம் வந்து அவங்க வந்து ஆஹ் போர் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, அவங்களோட ஊரு இவ்வளோ செழுமையா இருந்தது, அந்த மாதிரி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டப்ஸ். அதாவது புற வாழ்க்கை, அதாவது அக வாழ்க்கைங்கிறது வந்து ஆப்வியஸ்லி பர்சனல் லைஃப், லவ் அண்ட் லவ்வரை பிரிஞ்சு போறது, லவ் ஃபெயிலியர் அதெல்லாம் வரும். புற வாழ்க்கை அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா சோஷியல் லைஃப், அது எப்படி இருந்தது அந்த காலத்துல அப்படின்றதுதான் இந்த புறநானூறுல வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அந்த காலத்துல வந்து ஒழுக்கம் எப்படி இருந்தது, அப்புறம் வந்து போர் எப்படி இருந்தது, அந்த ஊர் அந்த ராஜா எப்படி இருந்தான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இதுலதான் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த இடத்துலதான் வந்து நம்ம என்னன்னா தமிழ் சினிமா வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க புறநானூறுல இருந்து அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் மன்னனுடைய குணம் எப்படி இருந்தது, அவன் எப்படி சண்டை போட்டான், அவனை போற்றி பாடுறது, ஆஹா ஓஹோ நீ நல்லவன் வல்லவன் நானும் தெரிஞ்சவன், அந்த மாதிரி பாடுறது. அந்த மன்னர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய சோஷியல் லைஃப் எப்படி இருந்தது, எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றதுதான் இந்த புறநானூறுல இருக்கிற 400 பாடல்கள். அதோடு மட்டும் இல்லாம இதுல வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு அப்படியே நீ நல்லவன் வல்லவன், அப்படியே கொஞ்சம் இதுவும் பண்ணிரு, இன்னும் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மன்னனை வந்து புகழ்ந்து பாடுறப்பவே அவனுக்கு வந்து தேவையான, அவன் இன்னும் மேம்படுறதுக்கு தேவையான நல்ல அட்வைஸையும் கூடவே பண்ணியிருக்காங்க புலவர்கள். ஆப்வியஸ்லி புலவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்லிடணும் அப்படின்றத பண்ணிட்டே இருந்தவங்க தான். ஸோ இந்த புகழ்ச்சி அப்படின்றதோட ரொம்ப புகழ்ந்துற
பண்ணாலும் தலக்கணம் வந்துரும் அப்படின்றதுக்காக அப்படியே சைட்ல கொஞ்சம் அட்வைஸையும் சொருகிட்டா அப்படியே கொஞ்சம் கேட்டுப்பாங்களே அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து 400 பாடல்கள் இருக்கு. எல்லா பாடல்களுமே வந்து அருமையான பாடல்கள் தான், நல்ல விஷயங்கள் கொண்ட பாடல்கள் தான். ஆனா சில பாடல்கள் மட்டும் என்ன சொல்றது, தனித்து நிற்குது, இல்ல ஒரு மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல்களா இருக்கு. முக்கியமா நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்ட அந்த பில்டப் ரெஃபரன்ஸுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இதுல வந்து யாருன்னா, இந்த பில்டப்புக்கெல்லாம் வந்து விதை நான் போட்டது அப்படின்ற மாதிரி இருக்கிறது நம்ம ஔவையார் தான். புறநானூறுல வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து 33 பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. இவங்க தான் ஹையஸ்டா பாடினது. ஒரே ஒரு பாடல் பாடின புலவர்லாம் கூட இருக்காங்க. ஸோ 400 400 பாடல்ல 33 பாடல் தான் ஹையஸ்ட் நம்பரா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒரே ஒரு பாட்டு பாடின புலவர்லாம் கூட இருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கபிலர் வந்து 28 பாடல்கள் பாடியிருக்காரு. ஸோ இதுல வந்து நம்ம ஔவையார் தான் லீடிங்ல இருக்காங்க அப்படின்றதுனால நிறைய அரசர்களை பத்தி முக்கியமா அதியமான் நெடுமான் அஞ்சி, அதாவது நெல்லிக்கனி கொடுத்தாரு இல்லையா. நெல்லிக்கனி கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு, ஓ நமக்கு நெல்லிக்கனி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி புகழ்ந்து தள்ளி இருக்காங்க புறநானூறுல பாத்தீங்கன்னா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 315வது பாடல் இதுதான் நம்ம ஔவையார் பாடின பாட்டு தான். அதியமான் நெடுமான் அஞ்சி அவரை பத்தி பாடின பாட்டு தான். ஸோ இதுல வந்து இதுக்கும் தமிழ் சினிமாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அது என்ன பாட்டுன்னு சொல்றேன். இல்லிரை செறிய நெலிகோல் போல தோன்றாது இருக்கவும் வல்லன், மற்றதன் காற்றுப்படு கனையேறி போல தோன்றவும் வல்லன் தான் தோன்றும் காலை. அப்படின்னா என்னன்னா, ஒரு வீட்டுல வந்து சும்மா அந்த காலத்துல எல்லாம் வந்து லைட் எல்லாம் கிடையாதுல்ல. ஸோ சும்மா அப்படியே சுருகி வச்சிருப்பாங்க. அந்த தீப்பந்தம் அப்படி சொல்லுவாங்க, அதை வந்து டக்குன்னு எடுத்து பொருத்திப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வீட்டுல சொருகி வச்ச அந்த தீப்பந்தம் மாதிரி அவன் வந்து இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருக்கும். ரொம்ப சாந்தமானவன், நெல்லிக்கனி எல்லாம் கொடுத்தா ஔவையா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப சாதாரணமா நீங்க நினைச்சிடாதீங்க. அவன் வந்து வெளிப்பட்டு வந்தானா அப்படியே நெருப்பு மாதிரி அவன் வந்து உங்களை எல்லாம் அழிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல, நெருப்புடா நெருங்குடா பாப்போம் அது மாதிரி. அதேதான், அவன் வந்து நெருப்புடா, அவன் அமைதியா இருக்கான்னு நினைக்காதீங்க, நெருங்கி வாங்க தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி ஔவையாருடைய இந்த பாடல், புறநானூற்று பாடல் வந்து அந்த பாட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இன்னொரு பாடல் 87வது பாடல். இது வந்து எப்படின்னா, இந்த நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், அப்புறம் தலை போல வருமா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான பாடல்களுக்கெல்லாம் கூட நம்ம ஔவையார் தான் மதர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து 87வது பாடல் வந்து ஔவையார் பாடின பாடல் தான். அதே அதியமான் நெடுமானஞ்சி அவரை பத்தி தான் இந்த பாடலும் பாடியிருக்காங்க. இது வந்து இன்னும் வேற லெவல் பில்டப் இது. களம்புகழ் ஓமுவின் தெவ்வேர் போர் எதிர்ந்து எம்முளும் புலன் ஒரு பொருணன் வைகள் எந்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் நோனே. அப்படின்னா இது வந்து எப்படி அப்படின்னா, ஒரு தச்சர் வந்து ஒரு ஒரு மாசத்துல வந்து 8 பேர் செய்வாராம். அந்த அந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்டான ஒரு தச்சர் வந்து ஒரு மாசமா ஒரே ஒரு தேர் செஞ்சிருக்காருன்னா, ஓ அந்த தேர் வந்து எவ்வளவு வலிமையான தேரா இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு தேரா இருக்கும். ஸோ அந்த தேர் மாதிரி எங்க அதியமான் நெடுமானஞ்சியும் வந்து செம ஸ்ட்ராங்கான ஆளு. வாங்கடா வாங்க, அவன் அடிச்சு நீங்க எப்படி தாங்குறீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்கடா, அந்த மாதிரி ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி பாடியிருக்காங்க. மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெறும் பில்டப்புகளோட மட்டும் இல்லாம, ஆப்வியஸ்லி தமிழ் சினிமாவோட பில்டப் பாடல்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது போதும், கொஞ்சம் அட்வைஸும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. இது வந்து எப்படின்னா, சரி ஒருத்தர்கிட்ட வந்து நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொன்னா உடனே கேட்பானா.
நீ நல்லவன் வல்லவன், அப்படியே கொஞ்சம் இதையும் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி அதோட கொஞ்சம், அதாவது இந்த உலகம் எப்படி, அதோடைய நிலையாமை எப்படி அப்படின்றதையும் வந்து அந்த மன்னன் கிட்ட வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மன்னன்ற தலகணம் அவனுக்கு வந்துடக்கூடாதுல்ல. நீ இன்னைக்கு மன்னனால இருக்கலாம், ஆனா உலக நீதி நாளைக்கு வேற ஒருத்தவங்க வருவாங்க, அடுத்து இன்னொருத்தன் வருவான். ஸோ இட் இஸ் ஃபுல் ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படின்ற விஷயத்தையும் அவனுக்கு புரிய வச்சுட்டே இருக்கணும்ல. ஸோ அதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 29வது பாடல், ஒரே ஒரு முதுகண்ணன் சாத்தனார் அப்படிங்கிறவரு இதை எழுதியிருக்காரு. பிழவின் கொடியர் நீர்மை போல முறைமுறை ஆளுநர் கழியும் இவ்வுலகத்து கூடிய நகைப்புறனாக நின் சுற்றம். அப்படின்னா என்ன அப்படின்னா, சோ இந்த உலகத்துல வந்து, இந்த உலகம் வந்து ஒரு நாடக மேடையில வந்து எப்படி நடிகர்கள் வந்து மாறி மாறி வந்து ஆடி சந்தோஷமா நாட்களை நாட்களையும் அந்த நாடகத்தையும் எப்படி கழிப்பாங்களோ, அது மாதிரி நீ ரொம்ப நல்லவன், அதனால உன்னுடைய சுற்றத்துல இருக்கிறவங்களும் உன்னால அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே, அதாவது அந்த இடத்துல வந்து எப்படின்னா, இந்த உலகம் வந்து ஒரு நாடக மேடை மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் நடுவுல நடுவுல சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் தோணலாம். சோ இதே மாதிரி ஒரு விஷயத்த இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. அது யாரு அப்படின்னா, இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து என்னன்னா, ஆஸ் யூ லைக் இட் அப்படின்னு ஒரு பிளே எழுதியிருப்பாரு. அதுல வந்து ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜ் அண்ட் ஆல் த மென் அண்ட் விமன் நியர்லி பிளேயர்ஸ் தே ஹேவ் தேர் எக்ஸிட்ஸ் அண்ட் தேர் என்ட்ரன்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, தமிழ் சினிமாவுக்கு தான் தமிழ்ல எழுதின புறநானூறு இன்ஸ்பிரேஷனா இல்லை. அதாவது வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்துடைய இயலாமைய பத்தியும், அதுல வந்து நம்ம வந்து நாடகம் தான் இது, அதுல வந்து நம்ம நடிகர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கே வந்து நம்ம புறநானூற்று புலவர்கள் வந்து இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து நினைச்சு பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. இது போக இன்னும், அதாவது நீங்க வந்து ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, புறநானூறு அப்படின்னு கேட்ட உடனே வந்து அதெல்லாம் ரொம்ப சங்க இலக்கியம்ப்பா, அதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கும், அதுல சொன்னதும் நமக்கு டைரக்டா புரியாது, அதுக்கு யாராவது உரை எழுதியிருப்பாங்க, அதை படிச்சாதான் புரியும், அதுவும் இல்லாம அதெல்லாம் ரொம்ப இரலவெண்டா இருக்கும், நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ரிலேட்டபிலிட்டியே இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைப்பீங்க. அந்த காலத்துல அந்த புலவர்கள் அந்த மன்னர்களை புகழ்றதோடு சொன்ன அட்வைசஸ் இந்த காலத்துக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, 18வது பாடல், இதுல வந்து குடப்புலவியனார் அப்படின்றவரு இந்த பாட்டை வந்து பாடியிருக்காரு. அதுல பர்டிகுலரா ஒரு லைன், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இது வந்து எதுக்காக இந்த பாட்டு அப்படின்னா, நிறைய வந்து நீர் வளத்தை வந்து நீ அதிகப்படுத்து மன்னனா இருந்து அப்படின்றதுக்காக. அது ஏன் அப்படின்னா, நீ வந்து நிறைய தண்ணி சேகரிக்கிறதுக்காக நிறைய டேம் கட்டுற, நிறைய நீர் வளத்தை அதிகப்படுத்தினா ஆப்வியஸா அது வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சாப்பாடு, நீரின்றி அமையாத உலகு, அதுவும் இல்லாம சாப்பாடு, அக்ரிகல்ச்சர் வந்து தண்ணி இருந்தாதான் நடக்கும். ஸோ நீ நல்ல தண்ணி நல்ல சாப்பாடு அப்படின்றத நீ கொடுத்துட்டாலே போதும். அதுதான் பேசிக் நீட் இல்லையா ஒரு மனுஷனுக்கு. ஸோ அது கிடைச்சிட்டாலே போதும். அதுக்கு எந்த குறையும் இல்லாம இருக்கிறப்பவே வந்து அந்த ஜனங்க உன்னை மனசார ஏத்துப்பாங்க. யூ வில் பி தேர் கிங் ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சாப்பாடு கொடுத்தவங்க தான் உயிரை கொடுத்தவங்க அப்படின்ற மாதிரி. அன்னதானம் தான் இருக்கிறதுலே சிறந்தது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே அட்வைஸ்க்கு நடுவில் எது சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த காலத்துக்கும் பொருந்தும் இல்லையா. நமக்கு இப்பவும் அக்ரிகல்ச்சர் தேவைப்படுது, இப்பயும் 3 வேளை சாப்பாடு தேவைப்படுது. இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் இது வந்து நல்ல அட்வைஸா இருக்கும் இல்லையா, அந்த காலத்துக்கு மன்னர்களுக்கு சொன்னது இந்த காலத்துக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நான் வந்து முதல்ல சொன்னேன் தமிழ் சினிமா வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு இவங்களால, அதே மாதிரி வில்லியம் ஷேக்ஸ்பியர் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு அப்படின்னு. இது போக கான்டெம்பரரி போயட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு புலவர் சொன்ன அதே விஷயத்த இன்ஸ்பயர் ஆகி இன்னொரு புலவர்
புலவர்கள் அது மாதிரி பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை உங்களால நம்ப முடியுதா? 134வது பாடல் புறநானூறுல. இது வந்து உறையூர் ஏனிச்சேரி முடமூசியார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அதுல ஒரு பர்டிகுலர் லைன், இம்மை செய்தது மறுமைக்குமாம் அப்படின்னு ஒரு லைன். அதாவது எப்படின்னா, இந்த காலத்துல, அதாவது நிகழ்காலத்துல இல்ல நம்ம உயிரோட இருக்கிறப்ப நம்ம பண்ற விஷயங்கள் தான் நம்ம இறந்ததுக்கு அப்புறமோ இல்ல நம்மளுடைய அடுத்த பிறவிக்குமே கூட அதுதான் இது. அதாவது சொல்ல போனா என்ன, கர்மா இஸ் அ பூமராங் அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன பண்றியோ அதுதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. சோ இதுதான் வந்து நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, பிறர்க்கினா முற்பகல் செய்யும் தமக்கினா பிற்பகல் தானே விளையும் அப்படின்னு. அதான் நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு. நம்ம ஔவையாரும் வந்து கொன்றை வேந்தன்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்து எப்படி அப்படின்னா, இந்த புறநானூறு வந்து எவ்வளவு இன்ஃப்ளூயன்சிங்கா இருந்திருக்கு பாருங்க. பல்லாயிரம் வருஷங்கள் கழிச்சு ஒரு தமிழ் திரையுலகத்துல இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு. பல கடல் கடந்து இருந்த ஒரு ஷேக்ஸ்பியருக்கு இன்ஃப்ளூயன்சிங்கா இருந்ததோடு இல்லாம அந்த காலத்திலேயே இருந்த அந்த புலவர்களுக்கும் வந்து இன்ஃப்ளூயன்சிங்கா ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்கா, ஆனா இது நல்லா இருக்கு, இது நம்ம இதுல நம்மளோட விஷயத்துல இது இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்குமே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஃபேமஸான லைன் இது. 192வது பாடல். இது வந்து பாத்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. நான் சொன்ன உடனே நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு என்ன சொல்றது, ஒரு லைன். இந்த இந்த காலத்துல கூட கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நிறைய டிஷர்ட்ஸ் கூட இத மேனுஃபேக்சர் பண்றாங்க, இந்த வேர்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி. ஸோ இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எல்லாருமே வந்து, அதாவது நம்ம இந்த இந்த உலகமே நம்ம உலகம் தான், ஒரு இன்க்ளூசிவ்னஸ் வந்து சொல்றதுக்காக இது வந்து இது பண்ணது. எல்லாருமே நம்ம ஊர் தான். அதே மாதிரி நம்ம கெட்டது நல்லது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அடுத்தவங்க கொடுத்து நமக்கு வர விஷயங்கள் கிடையாது. எல்லாமே வந்து நமக்கு நாமே பண்ணிக்கிறது தான். அதே அந்த கர்மா இதுங்கிறாங்க, அந்த விஷயத்த சொல்ற மாதிரிதான். ஸோ இது இது எல்லாமே வந்து ஒரு விஷயம் இங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மன்னனை வந்து போற்றி புகழ்ந்து பாடுறப்போ அவனுக்கு அப்படியே சைட்லயே ஒரு மாதிரி அட்வைஸ் மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ஓதி விட்டுருக்காங்க அப்படின்றதுதான். அப்போ வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு என்ன மாதிரி ஒரு மதிநுட்பம் இருந்திருக்கணும் அந்த காலத்து புலவர்களுக்கு. அதாவது அப்படியே என்ன சொல்றது, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அப்படியே சொல்லிட்டே அப்படியே சைட்ல சைட்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, 9 நாழி உடுப்பவை இரண்டே. இதை வந்து கண்டிப்பா செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடல வந்து கேட்டிருப்பீங்க. பாடல் 189. இது வந்து நக்கீரனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. சரி, இது வந்து என்ன அப்படின்னா, 9 நாழி உடுப்பவை இரண்டு அப்படின்னா, இது வந்து ஒரு இன்க்ளூசிவ்னஸ், ஒரு சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ரொம்ப பேசிக்கான நெசசிட்டி என்ன, சாப்பாடு, அப்புறமா வந்து ட்ரெஸ்ஸு. அதுதான் ரொம்ப, அதாவது என்ன, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அதுதான் ரொம்ப பேசிக் நெசசிட்டி எல்லாருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வந்து எப்படி சொல்றாங்க, இந்த முக்கியமான இந்த 189வது பாட்டுல வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ வந்து மன்னன் அப்படின்றதுனால, இல்ல வந்து நிறைய பெரிய இடத்துல இருக்கன்றதுனாலையும், இல்ல வந்து நிறைய அதாவது அரண்மனை கஜானாவே உன்னோடது அப்படின்றதுனாலையும் நீ ஒரு பெரிய ஆள்னோ, உன்னுடைய குடியில இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு குடிமகன், அதாவது ஒரு சிட்டிசன் வந்து ரொம்ப குறைஞ்சவன் அப்படின்னும் கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே உனக்கும் 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ், அதுதான் வேணும். அவனுக்கும் அதுதான் வேணும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறதா அடுத்தவங்களுக்கு கொடுத்து பகிர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இது சொல்லியிருப்பாங்க. இன்னும் நிறைய ஆக்சுவலா சொல்லிட்டே போகலாம், ஒவ்வொரு பாட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா டைம் கிடைச்சா இது வந்து ஆக்சுவலா நீங்க பெருசா ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். கூகுள்ல போய் புறநானூறு பாடல்கள் அப்படின்னு போட்டீங்கன்னாலே
வெப்சைட் ஒன்று இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா அதுலதான் செக் பண்ணி பார்த்து அதுலதான் நான் வந்து ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அதுல என்ன சொல்றது முக்கியமான பாடல்கள் சொல்ற அளவுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்ற பாடல்களை எடுத்து தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ அந்த வந்து தமிழ் TAMILVU.org அதுதான் அந்த வெப்சைட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த புக்கு உரையோட புறநானூறு மூலமும் உரையும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. அந்த புக்கு பாத்தீங்கன்னா பெரிய புக்கு தான். ஐ மீன் ஒரு PDF ஃபார்மேட்ல தான் இருக்கு. நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணி எந்த பேஜ் வேணுமோ அங்க படிச்சுக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு யார் வந்து உரை எழுதியிருக்காரு அப்படின்னா புலியூர் கேசிகன் அப்படின்றவர் தான் உரை எழுதியிருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு, நீட்டா இருக்கு. ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு வந்து என்ன பேசுது அந்த பாட்டு அப்படின்றதுக்கு ஒரு ஹெட்டிங்கு, அதோடைய மீனிங்கு, அது யார் எழுதுனா, அது எல்லாத்தையும் விட ரொம்ப ஹைலைட்டா பாத்தீங்கன்னா மேல வந்து அதாவது அந்த பாடலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இப்ப நான் சில இதெல்லாம் சொன்னேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர், 9 நாளை உடுப்பது இல்லைன்னா அந்த மாதிரி சில ஃபேமஸான விஷயங்கள் சில பாட்டெல்லாம் முன்னாடியே வச்சுட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அது PDF டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது புறநானூறு பாடல் உங்களுக்கு பிடிச்சது இல்ல வரிகள் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது சங்க இலக்கியம் இல்ல வேற எந்த விஷயம், வேற ஏதாவது புக்கு அதை பத்தி நான் ஏதாவது படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லணும்னாலும் அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க, ரேட் பண்ணுங்க, தொடர்ந்து வாசிப்போம்.